இவ்வாறாக முதுகுடி பெண்டீர்கள் தெய்வத்தை வணங்கி தொழுது மலரையும் நெல்லையும் தூவி நற்சொல் கேட்டு நிற்கின்றனர். அவ்வாறு நிற்கின்ற பொழுது சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயிர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையர் கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் சிறுதாம்பு என்பது சிறிய கயிறால் தொடுக்கப்பட்ட கட்டப்பட்ட பசலை கன்று, பசலை பாய்ந்த துன்பத்தில் உழலுகின்ற கன்று, தாயை பிரிந்து துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கிறது அந்த கன்று. எவ்வாறு தலைவனை பிரிந்து வாடுகின்றாளோ அதனை போல ஒரு கன்றுக்குட்டியானது தாய்ப்பசுவை நீங்கி அங்கே துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கிறது. சிறு தாம்பால் கட்டப்பட்ட சிறிய கயிற்றால் கட்டப்பட்ட பசலை பாய்ந்த, பசலை என்பது நோய் இல்லைன்னா துன்பம் சொல்லலாம் இல்லைங்களா, கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி அவை உருகின்ற துயர் துன்பத்தை பார்த்து அலமரல் நோக்கி கண்டு ஆய்மகள், யார் பார்க்கிறாங்களோ ஆய்மகள் என்பது இடையர் குல பெண், ஆடு மேய்க்கக்கூடிய, அதாவது ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய பெண். ஆய்மகள் என்பது இடையர் குலம், மாடுகள் மேய்க்கக்கூடியவர்கள் இல்லைங்களா. அப்போ சிறு தாம்பால் கட்டப்பட்ட சிறிய கயிற்றினால் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய துன்பத்தில் உழன்று கொண்டு இருக்கக்கூடிய கன்றினுடைய துன்பத்தை பார்த்த ஆயர்குல பெண், இடையர்குல பெண் ஒருத்தி நடுங்கு சுவல் அசைத்த கையல், அவளும் என்ன பண்ணுறா, அந்த மழை பொழிகின்ற போது அவளுக்கும் நடுக்கம் ஏற்படுகிறது. நடுங்கு சுவல் அசைத்த கையல், சுவல்னா தோல், அவளுடைய தோலும் நடுக்கத்தில் நடுங்குகிறது. அவன் என்ன பண்ணுறானா, அசைத்த கையால் அந்த கன்றை வருடி கொடுக்கிறாள். வருடி கொடுத்து கையை கொடுங்கோல் கோவரர் பின்னின்று உய்த்தர கையில், சரிங்களா, கன்றுக்குட்டியை ஆற்றுப்படுத்துகிறாள். எவ்வாறு, கையில் கொடுங்கோர்னா வளைந்த கோல், வளைந்த கத்தியை கொண்ட, கொடுங்கோர் என்பது வளைந்த கத்தி, நாம் சொரடு கோல் சொல்லுவோம், இல்லை ஆக்கிரவான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதனை போன்று வைத்திருக்கக்கூடியவர்கள். கையில் வளைந்த கத்தியையுடைய ஒரு நீட்டமான குச்சியில் வளைந்த கத்தியை மாட்டி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாட்டுக்கு தழையோ ஏதோ ஒடிச்சு போடுவதற்காக இல்லைங்களா. அப்போ கையில் கொடுங்கோர் வளைந்த கத்தியையுடைய கோலால், சரிங்களா, வைத்திருக்கக்கூடிய கோவலர்கள் பின்னின்று உய்த்தரனா ஓட்டி வர, சரிங்களா. கோவலர்கள் யார், மாடுகள் மேய்க்கக்கூடியவர்கள், பசுக்கூட்டங்களை மேய்க்கக்கூடிய கோவலர்கள், இடையர்கள் பின்னின்று, சரிங்களா, மாட்டிற்கு பின்னின்று உய்த்தர ஓட்டி வர இன்னே வருகுவர் தாயர், இன்னே வருகுவர், சீக்கிரமாக வருவார் உன்னுடைய தாய் பசு, சீக்கிரமாக வருவர் என்போல் என்று கூறினால் நன்னர் நன்மொழி கேட்டனும். இத்தகைய நல்ல மொழியை நாங்கள் கேட்டோம். ஆதலால் தலைவியே நீ வருந்தாதே, உன்னுடைய தலைவனும் விரைவாக வருவான் என்பதாக பெருமுது பெண்டீர் தலைவியை தேற்றுகின்றனர். ஷார்ட்டாக சொல்கிறேங்க நீங்கள், இந்த உலகம் பறந்துபட்ட இந்த உலகத்தை மேகமானது சூழ்ந்து கொண்டு மழையை பொழிகிறது. அது எவ்வாறு காணப்படுகிறது என்று பார்ப்போமேயானால், சக்கரப்படையையும் சங்கு சக்கரத்தையும் தன் கையில் பொறிக்கப்பட்ட திருமால் மாவழி மன்னன் நீர்வார்த்து கொடுக்க பேருருவம் கொண்டு எழுந்தது போல நித்தமும் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய குளிர்ந்த கடலில் நீரை பருகிய மேகமானது மேலே எழும்பி உயர்ந்து நின்று மலைகள் சூழ்ந்த இடத்தில் மழையை பொழிகிறது. சரிங்களா, அது எந்த காலகட்டத்தில் மழையை பொழிகிறது என்று பார்ப்போம் என்றால், சிறு துன்பத்தை தருகின்ற அந்த மாலை பொழுதில் மழையை பொழிகிறது. ஏற்கனவே அங்கே தலைவனை பிரிந்து வாடுகின்றாள். தலைவன் பொருள் சேர்ப்பதற்காக பிரிந்து செல்கிறான் இல்லைங்களா, அவனை பிரிந்து வாடுகின்றாள் தலைவி. சரிங்களா, அந்த நேரத்தில் மழையும் பொழிகிறது. இதனை கண்டு தலைவி மேலும் வருந்துகிறாள். தலைவனுக்கு ஏதேனும் நிகழுமோ என்று வருந்துகிறாள். அவளுடைய வருத்தத்தை போக்குவதற்காக அவளுடைய தோழிமார்கள் அல்லது பெருமுது பெண்டிர்கள் இறைவனை தொழுகின்றனர். நற்சொல் கேட்பதற்கு, நல்ல சகுனம் கேட்பதற்கு, தலைவன் எப்போது வருவான் என்று நல்ல சகுனம் கேட்பதற்காக போய் இறைவனை தொழுகின்றனர். அவர்கள் எவ்வாறு தொழுகின்றார்கள் என்று பார்ப்போமேயானால், யாழிசையை ஒத்த இசையை இசைக்கின்ற வண்டினங்கள் ஆர்ப்பரிக்க, பூவின் மீது ஆர்ப்பரிக்க, அந்த முல்லை பூவையும் கொண்டு நாழியில் நெற்களையும் கொண்டு
இறைவன் மீது தூவி வழிபட்டு நிற்கின்றனர். அவ்வாறு வழிபட்டு நின்று விரிச்சி நிற்ப நற்சொல் கேட்டு நிற்கின்றனர், நல்ல சகுனம் கேட்டு நிற்கின்றனர். அவ்வாறு நிற்கின்ற போது அவர்கள் எந்த இடத்தில் நிற்கின்றார்கள் என்று பார்ப்போமேயானால், அருங்கடி மூதூர் கடுமையான காவல்கள் நிறைந்த பெரும் ஊரினிடத்தே போய் நிற்கின்றனர் இறைவனை தொழுது. அப்பொழுது சிறுதாம்பு தொடுத்த பசலைகின்ற ஒரு 1000 குல பெண் ஒரு கன்றுக்குட்டியை தேற்றுகிறாள், ஆற்றுப்படுத்துகிறாள். எவ்வாறு என்று பார்ப்போமேயானால், சிறு தாம்பால் சிறிய கயிற்றால் கட்டப்பட்ட துன்பத்தில் உழன்று கொண்டு இருக்கக்கூடிய கன்றுக்குட்டியினுடைய துயரை கண்டு அந்த 1000 குல பெண்ணானவள், அவளுக்கும் அந்த மாலை நேரத்தில் மழை காலத்தில் உடலானது நடுங்குகிறது. நடுங்கு சுவல், சுவல்னா தோல், அசைத்த கையால் கையை கொடுங்கோர் கோவலர், இந்த கையை என்பது கொடுங்கோர் கோவலருடைய கையில் வளைந்த கத்தியை உடைய கோலை கொண்டு பின்னின்று உய்தர ஓட்டி வருவர். இன்னே வருகுவர் தாயர், உன்னுடைய தாயும் விரைந்து வரும், நீ வருந்த வேண்டாம் என்பதாக என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். இவ்வாறு அந்த 1000 குல பெண் அந்த கன்றுக்குட்டியை தேற்றுவதாக நாங்கள் கேட்டோம். நீயும் தலைவியே, நீயும் வருந்தாதே, உன்னுடைய தலைவன் மிக விரைவாக வந்து விடுவான் என்பதாக பெருமுது பெண்டிர்கள் தலைவியை தேற்றுகின்றனர். பாடலுடைய பொருள்: அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகிறது. வலமுறி சங்கு பொறித்த கைகளையுடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவலி மன்னன் நீர்வார்த்து தரும்பொழுது மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்றுள்ளது மழைமேகம். அம்மேகம் ஒலிக்கும் கடலின் குளிர் நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டு பலமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் பெருமழையை பொழிகிறது. துன்பத்தை செய்கின்ற அம்மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த காவலையுடைய ஊர்ப்பக்கம் சென்றனர். யாழிசை போன்று ஒலிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள் அந்த மலர்ந்த முல்லைப்பூக்களோடு நாழியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவினர். பிறகு தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றனர், நல்ல சகுனம் கேட்டு நின்றனர். அங்கு சிறு தாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. அதன் வருத்தத்தை ஓர் இடைமகள் கண்டால் குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்ற அவள், புல்லை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஓட்டி வர இப்போது வந்துவிடுவர், வருந்தாதே என்றாள். இது நல்ல சொல் என கொண்டு முதுப்பெண்கள் தலைவியிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று கூறினர். இவ்வாறு தலைவன் வருகை குறித்து முதுப்பெண்டிர் விரிச்சி கேட்டு நின்றனர். நின் தலைவன் பகைவரை வென்று திரைப்பொருளோடு வருவது உறுதி, தலைவியே மனத்தடுமாற்றம் கொள்ளாதே என ஆற்றுப்படுத்தினர் முதுப்பெண்டீர். சரிங்களா? இத்தகைய நற்சொல்லை நாங்கள் கேட்டோம், உன்னுடைய தலைவனும் பகைவர்களை வெற்றி பெற்று திரைப்பொருளோடு உன்னை சந்திக்க விரைந்து வந்துவிடுவான், தலைவியே நீ வருந்தாதே என்பதாக தோழிமார்கள் முதுகுடி பெண்டீர்கள் ஆற்றுப்படுத்துகின்றனர். இலக்கண குறிப்பு: மூதூர் பண்புத்தொகை, உறுதுயர் வினைத்தொகை, கைத்தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை. கைத்தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை. ஆள் ஆள், கையால் தொழுது இல்லைங்களா? ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவு வந்திருக்கு. தடக்கை உரிச்சொல், தட என்பது உரிச்சொல், உரிச்சொல் தொடர். உரிச்சொல் உருவுகள் தெரியும் இல்லைங்களா? சால, உரு, தவ, நனி, கூர்கழி, மிகலே. இதில் தட என்பது உரிச்சொல் தான். சரி, பகுபத உறுப்பில்கணம். பொறித்த, பொறி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ. பொறி என்பது பகுதி, இத்து என்பது சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஆ பெயரச்ச விகுதி. விருச்சி என்றால் என்ன? 2 மார்க்கில் கேட்கப்படக்கூடிய வினா. விருச்சி என்றால் என்ன? ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர்ப்பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர். அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்றும், தீய மொழியை கூறின் தீதாய் முடியும் என்றும் கொள்வர். இல்லைங்களா? அப்போ விருச்சி கேட்டல் என்பது நற்சொல் கேட்டல். விருச்சி என்பது நற்சொல் கேட்டல் அல்லது நல்ல சகுனம் பார்க்கறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ ஏதேனும் ஒரு செயல், நம்ம ஒரு செயலை செய்ய போகிறோம்னா அந்த செயல் நன்றாக முடியுமா முடியாதா இல்லைங்களா என ஐயம் கொண்ட பெண்கள், சரிங்களா, என மனத்தடுமாற்றம் கொண்ட பெண்கள், நபர்கள், மக்கள்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய
ஊரினுடைய பக்கம் சரிங்களா, காவல் நிறைந்த ஊர் பக்கத்துக்கு போய் அங்கே தெய்வத்தை என்ன பண்ணுவாங்க, மலர் கொண்டோ அல்லது நெற்களை கொண்டோ தெய்வத்தை தூவி தொழுது மற்றவர்கள் பேசக்கூடிய சொற்களை கேட்பார்கள். அவர்கள் பேசக்கூடிய சொற்கள் நல்ல சொற்களாக அமையுமானால் நம் எண்ணிய செயல் நன்றாக முடியும். அவர்கள் தீதான ஒரு சொற்களை பேசுவார்களே ஆனால் நம் எண்ணம் ஈடேறாது, நம்மளுடைய செயல் நடைபெறாது சரிங்களா, நன்மையில் முடியாது சரிங்களா என்பதாக கொள்வர். இதுதான் விருச்சி. இது நிச்சயம் 2 மார்க்கில் கேட்கப்படக்கூடிய வினா. விருச்சி என்றால் என்ன? அடுத்தது பாடப்பகுதியில் பாடலில் இடம்பெற்றுள்ள முதல் உரிப்பொருள்கள் சரிங்களா. முதற் பொருள் கருப்பொருள் என்ன, உரிப்பொருள் என்ன? முதற் பொருள் என்பது நிலமும் பொழுதும் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய நிலம் எதுனா முல்லை நிலம் இல்லைங்களா, காடு சார்ந்த இடம். பொழுது என்பது பெரும்பொழுது சிறுபொழுது ரெண்டுமே வரும். பெரும்பொழுது எந்த காலகட்டம்னா கார்காலம், ஆவணி புரட்டாசி. சிறுபொழுது மாலை பார்த்தோம், சிறுபுன் மாலைன்னு பார்த்துருப்போம். கருப்பொருள் என்பது அங்கு பயன்படுத்தக்கூடிய வாழ்வாதாரங்கள் என்னென்ன, நீர், மரம், பூ சரிங்களா. நீர் எந்த இடத்துல கிடைக்கும் பார்த்தோம்னா முல்லை நிலத்தில் குறிஞ்சினை நீர், காட்டாறு இல்லைங்களா, காடு சார்ந்த பகுதி இல்லையா, அப்போ நீர் காட்டாறாக தான் இருக்கும். மரம் அப்போ காட்டில் விளையக்கூடியது கொன்றை மரம், காயா மரம், குருந்தம். பூ முல்லைப்பூ, பிடவம்பூ, தோன்றிப்பூ. உரிப்பொருள் பார்த்தோம்னா இருத்தல் நிமித்தமும் காத்திருத்தல் இல்லைங்களா. ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு நிலத்துக்கும் உரிப்பொருள் நிச்சயம் உண்டு சரிங்களா. இருத்தல் நிமித்தமும். இருத்தல் என்பது காத்திருத்தல். இங்கே தலைவனுக்காக காத்திருக்கிறான் இல்லைங்களா. தலைவியை விட்டு பிரிஞ்சு சென்றால் தலைவி காத்து நிற்கிறான் இல்லைங்களா. அதனை கூறக்கூடியது தான் உரிப்பொருள். இருத்தல் நிமித்தமும்.